அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பயங்கரமான பல்வேறு விதமான அப்டேட்களையும் நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல நிற்கிறார் அப்படின்றது உறுதியாயிருச்சு. அவர் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு. அந்த டீட்டெயில் மற்றும் 5 வேட்பாளர்களை மாத்துறதுக்கான ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க டிவிகே சைட்ல இருந்து. அந்த வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் விட நேத்து நடந்த அந்த கேவலமான சம்பவம், திமுகவின் கைகுலிகள் பண்ணின ஒரு அராஜகம், பெண்கள் மேல பாட்டில் வீச்சு, அதை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம சொல்லிருங்க. ரொம்பவே முக்கியமான விஷயமா ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனல் அப்படின்றது இன்னைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு காரணமா இருக்கீங்க. மாற்று கட்சியில இருந்து கூட நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மெம்பர்ஷிப்ல இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவால இன்னைக்கு நாங்க 50K அப்படின்றத ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்க அடுத்தடுத்து ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இப்போ விஷயத்துக்குள்ள போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து விஜய் அவர்கள் 234 தொகுதிக்குமா வேட்பாளர் அறிவிச்சிருந்தாரு. வேட்பாளர் அறிவிச்ச சில மணி நேரங்களிலேயே பயங்கர சில பிரச்சனைகள் வந்திருக்கும். சில தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அதிருப்தி ஆயிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மாற்று கட்சியில இருந்து வந்த 106 பேருக்கு வேட்புமனு அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. என்னன்னா இன்னைக்கு வந்து வேட்பாளரா கேண்டிடேட்டா நிப்பாட்டுறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம், நிர்வாகியா இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், என்ன வேணாலும் பல்வேறு பொறுப்புகள்ல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அறிவிச்ச சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே, அதாவது உறுப்பினர் கார்டை மட்டுமே எடுத்து வச்சுட்டு வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிருப்தியில் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 5 பேரை வந்து மாத்திரதா இருக்காரு. இது அதிருப்தி மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உளவுத்துறை, அதாவது ரிப்போர்ட் அப்படின்றது உளவுத்துறை ரிப்போர்ட்ன்ற அளவுக்கு இல்லாட்டினா கூட டிவிகே சைடில் இருக்கிற ஒரு ரகசிய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் ஒரு 5 பேரை வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க. அது போக மாற்றியே போடுறாங்க அப்படின்றது இது வந்து இன்னும் உறுதியாக அதிகாரப்பூர்வமாக வரல. இப்போ வரைக்கும் சின்னதாக வந்திருக்கிற கசிந்த தகவல். அதை நான் ஒன்றா சொல்லிடுறேன். முழுக்க உண்மையை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்றனால அலசி ஆராய்ஞ்சு விஜய் அவர்கள் இறுதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த தொகுதின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மதுரை மத்திய தொகுதியில் இப்போ விஜய் அவர்கள் அறிவித்த VNS முஸ்தபா அப்படின்றவர். உங்களுக்கு தெரியும், முஸ்தபா பற்றி நல்லா பேசுவாப்ல. சேனல் எல்லாம் உட்காந்து டிஎம்கேலாம் பயங்கரமாக கிளிப்பாப்ல. அவருக்கு மதுரை மத்திய தொகுதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் வந்து மதுரை மத்திய தொகுதி அப்படின்னும் போது அவர் சென்னையிலேருந்து வந்து இன்னைக்கு மதுரைக்கு பணியாற்றணும், நிறைய பல்வேறு விதமான சிக்கல் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றனால அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அடுத்து எழும்பூர் தொகுதி. இப்போ எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு எழும்பூர் தொகுதியில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கொடுத்தது பெரம்பலூர் தொகுதி. பெரம்பலூர் தொகுதியை தான் ராஜ்மோகன் அவர்கள் கேட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறமா விஜய் அவர்களின் கோரிக்கையை ஏற்று எழும்பூர் தொகுதிக்கு மாற்றப்பட்டார். ஆனால் எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் அதிகமாக அங்கே ராஜ்மோகன் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு மறைமுகமாக தெரிய வந்திருக்கு. என்ன எதிர்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சில பேருக்கு அங்கே வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த எப்படி சொல்கிறது, விஜய் அவர்கள்ட்ட ரொம்ப நெருக்கி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மண்டக்காசலை ஏற்படுத்தும். இது எல்லாருக்குமே எல்லா கட்சியிலும் இருக்கிற உட்கசி பூசல் அப்படின்றனால அந்த ஒரு வேட்பாளர் இடத்துல ராஜ்மோகன் அவர்கள். கம்பம் தொகுதி தான் ரொம்பவே முக்கியமான தொகுதி. கம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இப்போ ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்றவரை போட்டிருப்பாங்க. ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்றவர் ஒரு சின்ன தொழிலதிபர். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கம்பத்தில் நிறைய பேர் வந்து மாவட்ட செயலாளராக வந்து போடவே இல்லை அப்படின்ற ரொம்பவே ஒரு பெரிய கோரிக்கை எழுந்துட்டே இருந்துச்சு. அங்கே இருக்கிற கம்பம் மக்கள் விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்ச நைட்டே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்ப்பாட்டம் மாதிரிலாம் கத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தலைமைக்கு தகவல் போச்சு. ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்றவர் இப்போ தான் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர் கார்டு மட்டும் எடுத்திருக்காரு. நிர்வாகி கூட இல்லை, எப்படி அவருக்கு கொடுக்கலாம், அவர் எப்படி எங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார், இவருக்கு கீழே நாங்கள் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இன்னைக்கு கேள்விகள் வந்துச்சு. இந்த கோரிக்கைகள் அப்படின்றது நியாயமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு பதவிகள் மற்றும் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்துருந்தா கூட புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாகணும் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி 106 பேர் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பொறுப்புகளை வழங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 26 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வழி பாதையில் நீட்டாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் எழத்தான் செய்து அதையும் கண்டிப்பாக தலைமைக்கு கொண்டுட்டு போகும்போது விஜய் அவர்கள் திறம்பட விசாரித்து அதுக்கான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேவி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் தென்றல் குமார் அப்படின்றவருக்கு இப்போ கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரபு பிரபு அப்படின்றவர் தான் வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அடிப்படை தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் மாதிரி ஈடுபட்டிருப்பாங்க. நம்மளுடைய நுங்கம்பாக்கத்தில் விஜய் அவர்கள் அறிவித்த அன்னைக்கே வாசல்ல இந்த பிரச்சனை பயங்கரமாக நடந்துச்சு. ஏன்னா கேவி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் தென்றல்குமார் யார் அப்படின்னா சினிமா சம்பந்தத்தில் வருவாப்புல. இவர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்றனால எங்களுக்கு பிரபு தான் வேணும்னு அந்த மக்கள் கோரிக்கை இருக்கு அப்படின்றனால ஒருவேளை பிரபு அறிவிப்பாங்களா இல்லை மாற்றுறாங்களா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான காரணம். ரொம்பவே முக்கிய தொகுதியாக இப்போ தூத்துக்குடி தொகுதியை நம்ம பேச போகிறோம். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அஜிதா தான் வருவாங்க. ஏன்னா அஜிதாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நாடார் அவங்க, அதாவது தூத்துக்குடியில் நாடாரின மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் கூட அஜிதா அவங்க வந்து ஒரு மீனவ சமுதாய பெண். கண்டிப்பாக அங்கே இருக்கிற மீனவர் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறையா வந்து அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. தன்னையும் விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கிடுவார், ஒரு கேண்டிடேட்டாவது போட்டுருவார் அப்படின்ற ஒரு இதில் நிறையாவே வேலை பார்த்துருப்பாங்க. என்ன ஒன்று, இவங்களோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரங்களும் அண்ணன் முறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீதா ஜீவன் அமைச்சர் வந்து ரொம்பவே அவங்களோட குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கார் அப்படின்ற சின்ன தகவல் வந்தனால மாவட்ட செயலாளர் பொறுப்பு அப்படின்றது அவருக்கு வராமல் போச்சு. சாமுவேல் அப்படின்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த வேட்பாளர் பட்டியலில் அக்காவோட பேர் இடம் பெற்றும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்றது யாருக்கு கொடுத்தாரு விஜய் அவர்கள்? அவருடைய நெருங்கிய நண்பரான ஸ்ரீநாத்துக்கு கொடுத்துருந்தாப்புல. இந்த ஒரு சின்ன மாறுதல் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அஜிதாவுடைய பேர் அங்கே இடம் பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஆள் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்ரீநாத் அப்படின்றவர் யார்? இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் டிவிக்கில் தான் இறைஞ்சிருக்காரா. ஏன்னா விஜயோடைய நண்பர், சினிமாலேருந்து வந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி டிவிக்கு ஏதாவது வேலை பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி அப்படின்ற ஒரு இடத்துலையும் இவர் வந்து ஒரு செயலாளராக கூட இல்லையே, நிர்வாகியாக கூட இல்லையே, எப்படி இவருக்கு எடுத்தோடனே வந்து நீங்கள் கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறதுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்றனால அங்கே இருக்கிற தொண்டர்களோட அடிப்படை, ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒத்துமையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் தலைமை நினைக்கும். அதுதான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். அப்படின்றனால அந்த ஒரு சின்ன மாறுதல் நடக்கலாம் அப்படின்றது ஒரு உத்தேச எதிர்பார்ப்பு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேட்டூரை பொறுத்த வரைக்கும் மேட்டூரோட இப்போ செல்வம் அப்படின்றவர் கேண்டிடேட்டாக இருந்துகிட்ருக்காரு. ஆனால் கேண்டிடேட்டாக இருந்துகிட்ருக்கிற இவரையே வந்து விஜய் அவர்கள் மாற்றுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து இந்த 5 பேரை வந்து மாற்றலாம், இல்லை இதில் 3 பேரை மட்டும் மாற்றலாம். இது வந்து உத்தேச பட்டியல். இதில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் மாறலாம் அப்படின்றது கண்டிப்பாக மாற்றுறாங்க அப்படின்றது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொகுதி நான் சொன்னது மட்டும்தான் இருக்கா, இல்லை இதுக்குள்ளே நிறைய தொகுதிகள் வருதா அப்படின்றது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அது வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களுடைய வேட்புமனு ஏற்கனவே 2 இடத்துல போட்டிடுறாருன்னு திருச்சி கிழக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பல்வேறு விதமாக சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்கு. ஏன் வந்து இன்னைக்கு விஜய் வந்து 2 இடத்துல போட்டிடுறாரு? அப்போ நம்பிக்கை இல்லையா? தமிழக மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொதுக்கூட்டங்களிலும் பேச்சுக்களிலையும் சொல்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருக்கே கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி கட்சியோட ஆசை. செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் கூப்பா கிருஷ்ணன், இதுக்கு முன்னாடி விவசாயத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இவ்வளோலாம் சொல்கிறாரு. என்ன காரணத்துக்காக விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாரு? ஏன் விஜய் மட்டும்தான் இப்போ 2 தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆல்ரெடி கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், வைகோ அவர்கள், இவங்க எல்லாருமே 1990லேருந்து 94 சீசன் வரைக்கும் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா 4 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஆனால் அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க குற்றவாளின்னு அறிவித்ததுக்கு அப்புறமா அவங்க 4 தொகுதியில இருந்தும் அந்த வேட்புமனுவை கேன்சல் பண்ணிட்டாங்க தேர்தல் அதிகாரிகள். இந்த சம்பவங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்கு. அதை விட வைகோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயம், சிவகாசின்னு நினைக்கிறேன் 2 தொகுதியில் அவர் போட்டிட்டு 2 தொகுதியிலுமே தோத்து போனார். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் பர்சூர் மற்றும் ஒரு தொகுதி காங்கேயமா அது ஒரு தொகுதி 2 தொகுதியில் வந்து அவங்க போட்டிக்கிட்டாங்க. சங்கரன் கோவில் அதில் பார்த்தீங்கன்னா 2லையுமே ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் பர்சூர் தொகுதியை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து 2 தொகுதிகள் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, 2 தொகுதி தோத்தவங்களும் இருக்காங்க, ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதியில் தோத்தவங்களும் இருக்காங்க. இது வந்து ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாங்க, 2லையுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 10 நாட்களுக்குள் அவங்க பதவி இருக்கிற 10 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். அந்த ரிசைன் பண்ணினதுக்கப்புறமா அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். இது வந்து ஏன் அந்த 2 தொகுதி அப்படின்னா அந்த 2 தொகுதியையும் கைப்பற்றுறதுக்காக தான் முழுக்க முழுக்க நடக்கும். இப்போ பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக எலெக்ஷன் ஜெயிச்சிருவார், எம்எல்ஏ ஆயிடுவார் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த கேண்டிடேட் அந்த எம்எல்ஏ வந்து இன்னைக்கு பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அப்படின்னு முடிவாயிருச்சு. அதே போல தான் திருச்சி கிழக்கு. அப்போ 2 தொகுதியுமே இன்னைக்கு டிவிக்கே கைப்பற்றிடும். அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கைப்பற்றினதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல கேன்சல் பண்ணி
இடைத்தேர்தல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து இன்னொரு டிவிகே கேண்டிடேட் போட்டு அங்கே ஜெயிச்சிருவாங்க, அங்கே சீட் எடுத்துருவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து நம்ம கையில் 2 சீட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு உத்தேசத்துக்காக தான் தவிர இன்னைக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாமையோ பயந்து போயோ வந்து இன்னைக்கு 2 தொகுதியில் நிற்கிறார் அப்படின்றது கிடையவே கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் நிற்கிற 2 தொகுதியுமே வந்து வெற்றி அப்படின்றது எழுதப்பட்டாச்சு அப்படின்றதா உண்மை. சரி, ரைட்டு. இப்போ அடுத்து 3வது விஷயமா நம்ம பேச போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பொதுக்கூட்டத்தில் வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுனா தலைமையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே நின்று அது பக்கத்தில் இருக்கிற எஸ்என்எஸ் அப்படின்ற ஒரு பெரிய ரெசிடென்சி, அந்த ரெசிடென்சியோட மொட்டை மாடியில் 2 பொறுக்கி பயலுக நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசுவார்த்தை கீழே குடிஞ்சு பார்த்தா நம்மளுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு எரிஞ்சிருச்சு. ஏன்னா உள்ளே வேற வீரன் போயிருக்காப்புல அப்படின்றனால கொஞ்சம் கூட எரிஞ்சிருச்சு. எப்படி அப்படி நடக்கலாம், சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து பாட்டில் தூக்கி கீழே போட்டாங்க. கீழே போட்டதுலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பெண்ணோட ஷோல்டரில் விழுந்துருச்சு. ஷோல்டரில் விழுந்தது நேற்று நைட்டே இதை தெளிவாக எடுத்து என்ன காரணம், அவங்க யார், ஒருத்தன் பேர் ரித்விக், இன்னொருத்தன் பேர் அப்புக்குட்டி, இவங்க 2 பேரையும் போலீஸ்காரங்க அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அங்கேருந்து நான் எந்திரிக்க மாட்டேன்னு தர்ணாவில் ஈடுபட்டுருவோன்னு சொன்ன உடனடியாக காவல்துறை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சிசிடிவி அப்படின்றது கையில் வந்துருச்சு. யார் கையில், ஆதவ அர்ஜுனா கையில். இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே டிவிகே கூட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு சிசிடிவி. அப்போ இதை பற்றி நம்ம இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நேற்று சாயந்தரம் நைட்லேருந்து கைது பண்ணினவங்களோட முகம் வந்து இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. அவங்க யார், அவங்க பின்னணி என்ன அப்படின்றத நான் எல்லாமே நேற்றே சொல்லிட்டேன். காலையில் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். தயவு செய்து அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அந்த திமுக பின்னணி அப்படின்றத அவங்களுக்குள்ளே வருது. இதில் இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து கரூர் சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்களா? அப்போ ஏன் வந்து காவல்துறையினர் அவங்களோட முகத்தை மூடியே வச்சுருக்காங்க? ஏங்க இதென்ன அவங்க பாலியல் குற்றவாளியே முகத்தை மூடுறீங்க, கொலை குற்றவாளியே முகத்தை மூடுறீங்க, 15 வயசு சின்ன பையன் அப்படின்னா முகத்தை மூடுறீங்க, 2 நாளா எரும மாட்டு பயவில்லைங்க தான் குடிச்சிட்டு இந்த மாதிரி பொம்பளைங்க மேலே எரிஞ்சிருக்குது. இவங்க முகத்தை மோதி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கள்கிட்ட குற்றவாளியை காட்டுங்கன்னு சொல்லி டிவிகே சைட்லேருந்து இன்றைக்கி கேட்குறாங்க. ஆனால் காட்டலை. அப்போ என்ன காரணம்? இன்றைக்கி அந்த முகத்தை நம்ம பார்த்துட்டா கரூரில் இருக்கிற அந்த முகங்களோட அது ஒத்து போயிடும் ஈஸியாக. ஏன்னா இன்றைக்கி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றவங்க சாதாரண ஆள் நம்ம கிடையாது. மக்கள் வந்து எவ்வளோ மாறிட்டாங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க. ஷார்ப்பான மூளை அப்படின்போது இன்றைக்கி ஒரு சின்ன ஃபோட்டோ கிடைச்சா போதும், இது ஆறு, எங்கே இருந்த ஆள், இது என்ன அப்படின்றத டீட்டெயிலில் எடுத்துடலாம். ஏன்னா கொளத்தூரில் வந்து ஒருத்தன் டிஎம்கேக்காரன் ஒரு பைக் கிடையாது, மொபட் நினைக்கிறேன், அதில் போகிறாப்புல சின்ன பையன் தான், ஒரு 25 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த பையன் வந்து விஜய் அவர்கள் மேலே நின்று கொளத்தூரில் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. கை எப்படி காட்டுறது, ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா சைகை வந்து போட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சைகை பயங்கரமாக காட்டுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆனந்த் அஜித் பயங்கரமாக உட்காந்து ஒரு சேனலில் பேசிகிட்டு இருப்பாப்புல. அப்போ இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னா இந்த முகம் வந்து எங்கேயோ நம்மளுக்கு பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதனால இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தேர்தல் அதிகாரிகிட்ட போயிட்டு அர்ச்சனா பட்நாயக் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னா எங்கள் கூட்டத்துக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது பாதுகாப்பும் கொடுக்கல, மாறா அடிக்கவும் செய்கிறாங்க. அப்போ பெண்களை ஆபாசமாக பேசுறதுலேருந்து பெண்களை தாக்குறதுலேருந்து இன்றைக்கி இந்த கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. அப்போ எங்களுக்கு வந்து என்ன சரியாக எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. இது போக பல்வேறு இடங்களில் வந்து இன்றைக்கி பரிசு பொருட்கள்லேருந்து பணப்பட்டுவாடாலேருந்து ஜோராக நடக்குது. அப்போ இவ்வளோதையும் வந்து இன்றைக்கி ஒரு ஆளாக போயிட்டு புஷி ஆனந்த் மட்டும் ஆதவ அர்ஜுனா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த தேர்தல் அதிகாரி என்ன செய்வாங்க, ஆல்ரெடி வந்து இந்திய தேர்தல் அதிகாரி தலைமையில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிக்கும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போ மேலும் மேலும் இன்னைக்கு திமுகவுடைய அராஜகம் தொடருது அப்படின்னா இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, சரியில்லையே. ஏன்னா கரூரில் ஆல்ரெடி பண்ணியாச்சு எலெக்ஷனுக்கு முன்னால். இப்போ ரீசெண்டாக கொளத்தூரில் பண்ண பார்த்தீங்க, நாங்கள் சுதாரிச்சிட்டோம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து சம்பவம் ஏதாவது செய்கிறதுக்கும் தலைவர் விஜய் அவர்கள் மேலே கேஸ் போடுறதுக்குமா மும்பரமாக இருக்கீங்களே. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரைட்டு இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தேர்தலை நிப்பாட்டி போடுவோம்டா, இன்னி விட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்க, அடுத்து அவங்க மேலே ஏறி உட்காந்து நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தகவலாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி கேஸ் வந்துகிட்டே இருக்குது, கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குன்னா என்ன செய்வாங்க, ரைட்டுப்பா ஒரு 6 மாதம் போடுறா கவர்னர் ஆட்சியை,
தூக்குடா தேர்தலை அடுத்து தமிழகத்துக்கு அப்புறம் நடத்திக்கிடுவோம், மிச்சம் இருக்கிற மாநிலத்துக்கு அப்புறம் நடத்தி முடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் போகும். அப்படி இடத்துக்கு தான் இன்றைக்கி இவங்க தள்ள பார்க்குறாங்களோ நம்மளை அப்படின்றது பெரிய சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற அலிகேஷனில் டிஎம்கே கண்டிப்பாக எலெக்ஷனில் தோற்று போயிடும் அப்படின்றது. அது போக ரொம்பவே முக்கியமாக இன்றைக்கி பிஜேபி சைடில் பெருமளவு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பெரிய அளவில் அதிருப்தி இருக்காப்புல. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி அவரை கேண்டிடேட்டாக நிற்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கதை. அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பதில் தருவோம். நன்றி, வணக்கம்.